ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவரே, ஆசீர்வாதமாக நீர் எங்களுக்கு தந்த இந்த மாலை வேளைக்காக, இந்த ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலும் உம்முடைய திருக்கரத்தை நாங்கள் இறுகமாய் பற்றி பிடிப்பதற்கு ஆண்டவர் தந்த இந்த நல்ல கிருபைகளுக்காக உம்மை போற்றுகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த வேளையை ஆண்டவர் ஆசீர்வதிங்க. வர வேண்டிய எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் அழைத்து வாங்க. உம்முடைய கிருபையினால் ஆட்கொண்டு இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் நிறைவு மட்டும் உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இறைமை இந்த நேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று தேவநாம மகிமைக்காக கீர்த்தனை 5 பாடுவோம். கீர்த்தனை எண் 5, சர்வலோகாதிபா நமஸ்காரம் என்கிற பாடலை சேர்ந்து பாடுவோம். நின்றவாறே திருவிருந்து ஆராதனை முறைமையின்படி நாம் தொடர்ந்து ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வோம். நின்றவாறே ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா இரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். உன்னதத்திருக்கிற தேவனுக்கு மகிமையும், பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமையின் நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்தீக்கிற தேவாட்டுக்குட்டியே, எங்களுக்கு இரங்கும். உலகத்தின் பாவத்தை சுமந்தீக்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பாசி வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இரங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், இயேசு கிறிஸ்துவே தேவரில் ஒருவரே, பரிசுத்த ஆவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே. கர்த்தாவே, சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேருவதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. அன்பானவர்களே, பாவத்தினுடைய கிரியைகளினாலே மனுக்குலம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற அனுகூலங்களை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்திருக்கிறோம். பாவத்தின் கிரியைகளை விட்டு ஆண்டவரிடத்திலே மனம் திரும்புங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கட்டளையிடுகிறது. சுயம் சார்ந்த, மனம் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த, உடல் சார்ந்த எவ்வித பாவமாயிருந்தாலும் எல்லாவற்றையும் இறை சமூகத்திலே அர்ப்பணம் செய்யும்போது புதிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருகின்றார். இந்த முக்கியமான வேளையிலே நம்மை சுத்திகரித்து கொண்டால் தவிர வேறு எவ்விதத்திலும் இந்த ஆராதனை நமக்கு சிறப்புடையதாய் அமையாது. இந்த பரிசுத்த வேளையிலும் கூட ஆண்டுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் இறை சமூகத்திலே வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பார்ப்போம். தவறிப்போன சந்தர்ப்பங்கள் எங்கே? நான் பாவியாக மாற்றப்பட்ட இடம் எங்கே என்பவைகளை உணர்ந்தவர்களாய் அவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணம் செய்வோம். உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய சரீர பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமை உள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மனத்தாழ்மையாக ஒரு நிமிடம் அமைதியாக நம்மை நாமே தாழ்த்தி அர்ப்பணம் செய்வோம். யாவரும் சேர்ந்து கீழ்வருகின்ற மனத்தாழ்மையின் அறிக்கையை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்குரோதமாகவும் எங்கள் அயலார் குரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்றும் இடமன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் சொல்லப்படுகின்ற கிருபை நிறைந்த வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகள் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறாயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வல் உள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து
அவைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையினாலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் உருமுகப்படவும் ஆண்டவர் தந்த ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் உடைய பாதபடியிலே சமர்ப்பிக்க ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தோடு எங்கள் வாழ்க்கையிலே முன்னோட்டி செல்வதற்கு எல்லாம் வல்ல கடவுள் துணை புரிந்து பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களை சுத்திகரித்து ஆண்டவர் விரும்புகின்ற பரிசுத்தமான பாத்திரங்களாக நாங்கள் கிறிஸ்துவின் மூலமாய் வணையப்படுவதற்கு தேவனாகிய கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் இறைமைந்த நேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். உட்காருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். படிப்பதற்கென்று குறிக்கப்பட்டுள்ள வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 வரை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் வசனங்கள் 28ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 வரை. தயவுசெய்து கேட்டுக்கொள்கிறோம். 16 சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். பாடம் முடிந்தது. கர்த்தாவே மிக்க சோசனம் உண்டாகாது. செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஒருமுகப்படவும் நீங்கள் எங்களுக்கு தருகிற ஆன்மீக மன்னாவை புசிப்பதற்காய் ஆயத்தப்படுகின்றோம். இறை அன்பின் மேன்மைகளோடு ஆண்டுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் எங்களை சுத்திகரித்து உம்முடைய வார்த்தை நாங்கள் பெற்று அதன் வழி வாழ்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இறைமைந்த நேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே மீண்டும் ஒரு முறை கூட உங்களை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்பினை ஆண்டவர் தந்திருக்கிறார். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நான் இம்மாலை வேளைக்குரிய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் சொல்லி உங்களை வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைகளுக்காக தரப்படுகின்ற ஒரு தலைப்பு கிறிஸ்துவின் சிந்தையோடு அருள்பணி. கிறிஸ்துவின் சிந்தையோடு அருள்பணி. அருள்பணியை குறித்து அநேக காரியங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். அருள்பணி என்று சொல்லும்போது ஒரு பரிசுத்தமான ஒரு வேலை, ஆண்டவருக்கு பயந்து செய்கின்ற ஒரு வேலை, ஆண்டவர் பிரியப்படும்படியாய் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நடத்துகின்ற, ஆண்டவரை வெளிப்படுத்துகின்ற ஒரு வேலை அருள்பணி என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த அருள்பணி என்று சொல்வது மனிதனுடைய சுயம் சார்ந்து செய்கின்ற ஒரு பணிவிடைகள் அல்ல. அதைத்தான் இந்த தலையங்கம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. யாருடைய சிந்தையோடு அருள்பணி செய்ய வேண்டும், யாருடைய வழியிலே நாம் அருள்பணி செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு விடையோடு கூடிய காரியத்தை இங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தையோடு கிறிஸ்துவின் வழியிலே
அருள்பணி செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு தலையங்கம். இந்த தலையங்கத்தை நாம் வாசி கேட்ட மத்தேயு 28 அதிகாரம் 16வது வசனம் முதல் 20ஆம் வசனம் வரை நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த வசனங்களிலே மிக முக்கியமான ஒரு வசனம்தான் 20ஆம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற ஒரு வார்த்தை, முடிவு பரியந்தம் வரை சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் ஒருவர் அருள் பணியை மிக ஆழமாய் முதலில் தம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கின்றார்களோ அவங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் முடிவு பரியந்தம் வரை நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு தந்திருக்கிறார். இந்த அருள் பணியினுடைய காரியங்கள் எப்படிப்பட்டவைகள் என்பதை குறித்து சில காரியங்களை நாம் சிந்திக்கின்ற வேளையிலே, அருள் பணி துன்பம் நிறைந்த ஒரு பணி, துக்கம் நிறைந்த ஒரு பணி, பாடுகள் நிறைந்த ஒரு பணி. நாம் இந்த பணிகள் வழியாகத்தான் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற அனுபவம் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக தரப்படுகின்ற உலக வேலைக்கும் ஆண்டவருடைய பணிவிடைகளை செய்கின்ற இந்த பணிவிடைகளுக்கும் மிக மிக முக்கியமான வித்தியாசங்கள் உண்டு. இந்த உலக காரியங்களை நாம் அநேக வேளைகளிலே நம்முடைய இஷ்டப்படி நாம் செய்யலாம், நம்முடைய சுயம் சார்ந்து செய்யலாம், நம்முடைய சொந்த நேரங்களை பயன்படுத்தி நாம் செய்யலாம். ஆனால் இந்த அருள் பணி என்று சொல்வது கிறிஸ்துவின் சிந்தையோடு நாம் செய்தால் அங்கே வெற்றியுண்டு. இந்த அருள் பணி என்று சொல்கின்ற அந்த வார்த்தை சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல, அது மிக ஆழமான ஒரு வார்த்தையாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த அருள் பணி திருமறையின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அதிகமாக ஆண்டவர் பல்வேறு விதமான துக்கத்திலே, கவலைகளிலே, பாடுகளிலே, துயரங்களிலே இருந்த மக்கள் மத்தியிலே ஆண்டவர் செய்திருக்கிறார் என்று திருமறை நமக்கு மிக ஆழமாய் கற்றுத்தருகிறதை பார்க்கின்றோம். ஏன் அப்படிப்பட்ட மக்களும் ஆண்டோடைய நற்செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும், இவ்வுலக வாழ்க்கையிலே சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு ஆணித்தரமான ஒரு ஆசீர்வாதமான சிந்தையோடு ஏழை எளிய மக்களோடு, வறுமையிலே உள்ள மக்களோடு, புறம் தள்ளப்பட்ட மக்களோடு இந்த அருள் பணியை செய்கிறதை பார்க்கின்றோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே இந்த அருள் பணியை நாம் ஆசீர்வாதமாய் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு எல்லாருடைய கைகளிலுமே திருமறை இருக்கிறது, எல்லாருமே நாம் வேதாகமத்தை படிக்கிறோம், வேதாகமத்தினுடைய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளுகின்றோம். ஆனால் இந்த வேதாகமம் செல்லாத இடங்கள் இன்றைக்கு எத்தனையோ இருக்கிறது, வேதாகமத்தை பற்றி தெரியாத இடங்கள் இன்றைக்கு எத்தனையோ இருக்கிறது. அந்த இடங்களிலே அருள் பணி மிக ஆழமாக ஊடுருவி செல்ல வேண்டும் என்பதுதான் ஆண்டுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகவே தான் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டுடைய உபதேசத்தை நாம் முழுமையாய் பெற்றுக்கொள்ளுகின்ற போது இந்த உபதேசத்தை நாம் பிற மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இன்றைக்கு நாம் அந்த உபதேசத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், இந்த உபதேசத்தை நாம் கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் பிறருக்கு நாம் சொல்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாம் இன்றைக்கு காணப்படுகின்றோம். ஆகவே இந்த பாடு நிறைந்த பணிவிடைகளை நம்முடைய முன்னோர் மிஷனரிகள் வழியாக இன்றைக்கு இந்த அருள் பணியை இந்த உலக வாழ்வுக்கு அவர்கள் சமர்ப்பித்திருக்கின்றார்கள். ஆகவே தான் இன்றைக்கு நாம் இவ்வளவு ஆசீர்வாதத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கின்ற அனுபவத்தோடு இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அருள் பணி என்று சொல்வது ஆண்டவருடைய முதன்மையான ஒரு திருப்பணி என்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். இந்த அருள் பணியினை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்று சொல்லி ஒரு 3 வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒன்று, உயிர்த்தெழுதலில் உருவான அருள் பணி. உயிர்த்தெழுதலில் உருவான அருள் பணி 16ஆம் வசனம் சொல்லுகிறது, 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியை வாசிக்கிற போது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் வழியாக சீஷர்களை சந்திக்க வரும்போது எல்லோருமே ஒளிந்து கொண்டிருக்கின்ற ஒரு அனுபவம் கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
ஒருவேளை பிதாவின் மூலமாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, இயேசுநாதர் உலக வாழ்க்கையை முடிப்பார், 3ஆம் நாளிலே உயிர் தழுவார் என்று சொல்லி பிதாவினாலே முன்குறிக்கப்பட்ட ஒரு அனுபவங்கள். ஆனால் அந்த அனுபவத்திலே அவர் மிக ஆணித்தரமாக இருந்து ஒடுக்கப்படுகிற வேளையிலும், கஷ்டப்படுகிற வேளையிலும், துயரப்படுகிற வேளையிலும் தன்னுடைய நாவை திறவாமல் மிக அமைதலோடு அவர் காணப்படுகின்றார். ஆனால் சீஷர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான கவலைகளும் கண்ணீரும் கொண்டவர்களாயிருக்கிறார்கள். எங்களுக்கு இனி யார் இந்த தைரியம் தருவார்? எங்களுக்கு யார் இப்படிப்பட்ட உதவிகளை தருவார்? எங்களுக்கு யார் நன்மையானவைகளை தருவார் என்று சொல்லி மிக கவலைகோடு கலங்கி கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே தான் ஆண்டவர் இந்த ஒரு நிகழ்வை தருகிறதை பார்க்கின்றோம். எங்கே ஜெபத்தோடு கூட சீஷர்களை தெரிவு செய்தார்களோ அதே இடத்திலே இந்த சீஷர்களை போகச் சொல்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் இயேசுநாதர் விட்டு சென்ற பணிவிடைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு அங்கலாய்ப்போடு கூட ஆண்டவர் அவர்களை மீண்டும் அங்கே அனுப்புகிறதை பார்க்கின்றோம். இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுதலினுடைய அனுபவம், உயிர்த்தெழுதலிலே உருவான அந்த அருள் பணி என்று சொல்வது இன்றை வரையிலும் மிக ஆணித்தரமாக இந்த உலகத்திலே நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுநாதர் உயிர்த்தெழுந்தவராய் இவ்வுலக மக்களுக்கு அவர் வெளிப்படும் முன்னே தன்னோடு கூட இந்த சீஷர்களை அவர் நோக்கி பார்த்து வருகின்றார். ஆனால் ஒருவருமே அந்த இடத்துல இல்லாமல் இருக்கின்றார்கள். ஒருவருமே அங்கே இல்லை. ஏனென்றால் எல்லோருமாய் பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளுகின்ற அந்த ரோம சாம்ராஜ்யத்தை பார்த்து பயந்திருக்கின்ற அந்த சூழ்நிலைகளிலே ஆண்டவர் சந்தித்த அந்த பெண்மணியின் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் போய் சீஷர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை கட்டளிடுகிறதை பார்க்கின்றோம். அங்கே தோங்குகிற அந்த அருள் பணியானது சீஷர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையினூடாய் அவர்கள் மீண்டுமாய் செல்லுகின்றார்கள். தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரை இறுகமாய் பற்றி பிடிக்க வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு அங்கலாய்ப்போடு அந்த உயிர்த்தெழுந்த அனுபவத்தை தங்கள் வாழ்விலே பெற்றுக்கொண்டவர்களாய் அவர்கள் செல்லுகின்ற அனுபவத்தை பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சீஷர்கள் தங்கள் வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எங்கே அவர்களை ஜெபத்தோடு கூட, எந்த மலையிலே ஜெபத்தோடு கூட தோங்கினார்களோ அந்த மலையிலே அவர்கள் மீண்டும் சென்று தங்களை புதுப்பித்துக் கொள்வதற்காக தங்களை ஆயத்தம் செய்கின்ற ஒரு அனுபவம் இங்கே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருள் பணியானது உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் இங்கே நடந்திருக்காது. இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையிலே எத்தனையோ விதமான பண்டிகைகளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் உயிர்த்தெழுந்த பண்டிகை இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு பண்டிகையாக உலகமெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கிறதை நாம் காண முடிகின்றது. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை நாம் வாசிக்கிற போது இங்கே இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையிலே அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள் என்று பதில் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் செய்தியை மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக பல்வேறு நிலைகளிலே தடையான ஒரு சொற்கள் இங்கே பயன்படுத்தப்படுவதை பார்க்கின்றோம். இயேசுநாதர் உயிர்த்தெழுதலோடு தொடர்புடைய ஒரு நபராக அங்கே காணப்படுகிறபடியினாலே அந்த உயிர்த்தெழுதல் அனுபவம் பல்வேறு மக்களுக்கு நல்ல ஒரு அருள் பணியாக காணப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இயேசுநாதர் கலிலேயா மலைக்கு செல்ல வேண்டும், இவ்வண்ணமாக கிறிஸ்துவை சொல்லுகின்ற அருள்பணியும் இயேசு கிறிஸ்துவுக்காய் சொல்லுகின்ற அருள்பணியும் அந்த உயிர்த்தெழுதலிலே உருவாக்கப்பட்ட அனுபவமாய் காணப்படுகிறது. அந்த உயிர்த்தெழுதல் கொடுக்கிற ஜீவன் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு உயிரோட்டமான ஒரு அனுபவம் கொண்டதாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அழகாய் அரவணைப்பாய் பாதுகாப்பாய் இருக்கிறபடியினாலே நாம் இவ்வளவு சுதந்திரமாக ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உயிர்த்தெழுதலின் அனுபவம் நம்முடைய வாழ்வுக்கு ஒரு சிறந்த அருள் பணியாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. உலகையே உயிரோட்டமாக்குவது அருள் பணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகையே உயிரோட்டமாக்குவது அருள் பணி. உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. பொல்லாங்கு நிறைந்த உலகத்தில்
மக்களாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் என்று இங்கே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். அன்பான என்னுடைய பிள்ளைகளே, உலகம் அனைத்திற்கும் சொல்லப்படுகின்ற அந்த அருள் பணியானது ஒரு சாராருக்கு மட்டுமல்ல, எல்லோரும் ஆண்டுடைய அன்பை ருசி பார்க்க வேண்டும், ஆண்டுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற ஒரு நிலையினை இங்கே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். ஆகவே தான் சொல்கிறார், நீங்கள் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள். அந்த ஞான ஸ்நானம் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுகிற, கிறிஸ்துவின் மந்தையிலே இணைக்கப்படுகிற ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறதை பார்க்கின்றோம். இன்றைக்கி நாமெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். நாமெல்லாம் ஞானஸ்நானத்தின் வழியாய் ஆண்டுடைய மந்தையிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றோம். இது கடமைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறோமா? இல்லைன்னு சொன்னால் நாம் உண்மையாக கிறிஸ்துவினுடைய அடித்தளத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு பிள்ளை என்று சொல்கின்ற அந்த அங்கலாய்ப்போடு சேர்க்கப்பட்டிருக்கிறோமா என்பதை சற்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய கடவுள் அருள்பணி ஆத்துமாக்களை குறித்த கரிசனையோடு தேடலோடு நிறைந்த ஒரு பணியாக சொல்லப்படுகிறது. ஆகவே தான் உலகம் முழுவதையுமே உயிரோட்டமான ஒரு காரியமாக வைத்துக் கொள்வதற்கு இங்கே இந்த அருள்பணியை உருவாக்கப்படுகிறதை பார்க்கின்றோம். இந்த அருள்பணி வெளிநாட்டிலிருந்து ஒருவேளை நம்முடைய இந்திய தேசத்திற்கு ஆண்டுடைய அன்பை குறித்து சொல்லப்பட்ட அந்த வேளையிலே தன்னுடைய சொந்த இடம், சொந்த தேசம், சொந்த உறவுகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இங்கே வந்து நம்முடைய அன்புக்காக, நம்முடைய வாழ்வுக்காக தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து இன்றைக்கு எங்கெல்லாம் மிஷனரிகள் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் சொந்த இடத்திலே மகிழ்ச்சியாக ஆரவாரத்தோடு இருக்க வேண்டிய, பணம் செலுத்தவர்களாய் வாழ வேண்டிய அவர்கள் இன்றைக்கு இந்த இந்திய தேசத்திலே வந்து வறட்சியோடு, அந்த சரீரத்தை நல்லடக்கம் செய்ய முடியாத அளவுக்கு கழுகுகள் கொத்தி சாப்பிடுகின்ற அளவிலே பல்வேறு நிலைகளிலே அந்த ஆசீர்வாதமற்ற செயல்களோடு இன்றைக்கு விதைக்கப்பட்ட எத்தனையோ மிஷனரிமார்கள் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நிலை இந்த உலகத்திலே மாற வேண்டும். அவர்கள் வந்து இங்கே கால்பதம் பதித்து நமக்கெல்லாம் சொன்ன அந்த நற்செய்தி தான் இன்றைக்கு நம்ம எல்லாம் உயிரோட்டம் நிறைந்த உயிருள்ள ஒரு ஜீவனாக ஆண்டவர் நம்மை மாற்றி வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் ஞானஸ்நானத்தின் வழியாய் ஆண்டுடைய அன்பை ருசி பார்த்து ஆண்டவரோடு கூட ஒரு உறவாடுகின்ற பிள்ளைகளாக இன்றைக்கு நாம் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கின்றார். அன்பானவர்களே, ஒருவேளை சிறு வயதிலே ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கலாம், ஒருவேளை பலர் அறிவு தெரிந்து ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம். எதுவாயினும் நாம் கிறிஸ்துனுடைய மந்தைக்குள் ஒரு சிறந்த அங்கத்தினர்களாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறாரே, அந்த அங்கத்துவத்தை நாம் புதுப்பித்து கொள்ளும்படியாய் நம்மை தாழ்த்தி இறை சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் ஜெபத்தோடு நம்முடைய வாழ்வை அர்ப்பணம் செய்வது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதங்களை தருகிறது. ஆகவே உலக பிரகாரமான வாழ்வோடு அல்ல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே தரப்படுகின்ற அந்த ஞானஸ்நானத்தை வழியாக கிறிஸ்துவின் மந்தையிலே நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அது உயிரோட்டமுள்ள ஒரு நிலையை கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது, ரோமர் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அந்த வசனத்தினுடைய சாராம்சத்தை நாம் பார்க்கின்ற பொழுது மிக ஆழமான ஒரு காரியத்தை சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். அது என்னவென்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடே அந்த சிருஷ்டிப்பானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்துவதினாலேயே மாயை கீழ்ப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். இன்றைக்கு மாயம் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் மாயையை நமக்கு கீழ்ப்படுத்துகின்ற போது அருள் பணி நம்முடைய வாழ்விலே தானாக நம்முடைய வாழ்வுக்குள் வருகிறது. இன்றைக்கி மனுஷன் மாயை நிறைந்த உலகத்திற்குள்ளாகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். எங்கே கவர்ச்சி இருக்கிறதோ அங்கே ஓடுகின்றான். எங்கே அதிகமான வெளிச்சம் இருக்கிறதோ அந்த கடைக்குள்ளாக செல்வதற்கு நம்முடைய மனம் இடம் கொடுக்கிறது. அந்த கடைக்குள்ள விலை அதிகமாக இருக்கிறதோ அல்லது கலெக்ஷன் இல்லையோ அதை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை. அது கவர்ச்சியாக இருக்கிறதா, நம்மை அட்ராக்ட் பண்ணி இழுக்கிறதா என்று சொல்கின்ற நிலையை மட்டும் பார்த்து அந்த கடைக்குள்ளாக நாம் செல்லுகின்றோம். அது அல்ல, மாய் நிறைந்த உலகத்திற்குள் நாம் போகாதபடிக்கு
உண்மையான கிறிஸ்துனுடைய அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே நாம் போகின்ற பொழுது ஒரு உயிரோட்டமான அருள்பணியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அருள்பணி கடைசி வரையிலும் நம்மோடு கூட அது நிலைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. அதை 22ஆம் வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிற. ரோமர் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய சிருஷ்டிப்பு எல்லாமே தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டுடைய அன்பின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகின்ற அனுபவம் கொண்டவர்களாகிய நாம் ஒரு முழுமையான அர்ப்பணத்தோடு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுகின்ற அந்த அனுபவத்தை ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த அருள்பணியானது எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உயிரோட்டம் நிறைந்த ஒரு அருள்பணியாக மாற்றப்பட வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிற போது அந்த அருள்பணியினுடைய சாராம்சம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உயிரோட்டம் உள்ளதாய் மாற்றப்படும். இன்றைக்கு நம்முடைய நிலை என்ன என்பதை சற்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கடைசியாக நாம் பார்க்கும்போது மத்திய 28ஆம் அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடே இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு என்ன கவலை? ஒரு கவலையுமே இல்லை. ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நமக்கு எந்த விதமான கவலையும் கஷ்டமும் இல்லை. ஒரு பிள்ளை தகப்பனுடைய கரத்தை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அந்த பிள்ளை எதை குறித்தும் கவலைப்படுவதில்லை. எதை குறித்தும் அந்த பிள்ளை எதை குறித்தும் அச்சப்படுவதில்லை. அதற்கான ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்லுவார்கள். ஒரு மகன் தன்னுடைய தகப்பனார் கப்பல் பிரயாணத்திலே பணி செய்கின்ற ஒரு அனுபவம் கொண்டவராக இருந்தார். அவன் அடிக்கடி கேட்பான், அப்பா நான் நீங்கள் வேலை செய்கிற அந்த கப்பலில் வந்து நான் அதை சுற்றி பார்க்க வேண்டும் என்று சொல்லி கேட்பான். அப்போ தகப்பனார் சொல்வார், நீ நன்றாக படித்து அதிகமான மதிப்பெண்களை எடுத்து எனக்கு காட்டு, அந்த ஆனுவல் லீவில் உன்னை நான் அழைத்து செல்வேன் என்று சொன்னார். இவனோ தந்தையார் சொன்ன அந்த வார்த்தையை அவன் உட்கொண்டவனாக அனுதினம் நன்றாக படிக்கிறான், காரியங்களை செய்கிறான். அந்த எக்ஸாம் வருகிற போது தன்னால் இயன்ற அளவுக்கு அவன் அதிகமான மதிப்பெண்களை அவன் பெற்றுக்கொள்ளுகின்றான். கடைசியாக தகப்பனாருடைய கரங்களிலே மதிப்பெண்களை காட்டுகின்றான். தகப்பனார் மிக மகிழ்ச்சியோடு அவனை தான் படி செய்கிற அந்த கப்பலுக்கு நேராக அழைத்து செல்கின்றார். அவன் செல்கின்ற பொழுது அந்த கப்பல் பிரயாணத்தில் மிக மகிழ்ச்சியோடு அந்த கப்பலில் சென்று விளையாடுகின்றான். ஓடி சென்று மேலே ஏறுகிறான், கீழே இறங்குகிறான். அங்கே இருக்கிற எல்லா காரியத்தையும் அவன் மிக ஆசீர்வாதத்தோடு என்ஜாய் பண்ணி கொண்டே இருக்கிறான். திடீரென்று சொல்லி அந்த கப்பலில் காற்றினுடைய அழுத்தம் அதிகமானபடியினாலே அங்குமிங்குமாக அசைந்து கொண்டிருக்கிறது. அங்கே இருந்த எல்லா மக்கள் கூட்டமும் அங்குமிங்குமாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உயிருக்கு பயந்து ஓடுகின்றார்கள். நாங்கள் எல்லாம் இந்த கடலுக்குள்ளாக அமிழ்ந்து விட போகிறோம், எங்கள் ஜீவனுக்கு எந்த விதத்திலும் உத்தரவாதம் இல்லை என்று சொல்லி எல்லோரும் அங்குமிங்குமாக ஓடுகிறார்கள். ஆனால் இந்த சின்ன பையன் மட்டும் எதை குறித்தும் கவலைப்படாதவனாக அந்த கப்பலில் ஒரு ஃப்ளாக் ஒன்று அதில் பறக்க விட்டிருந்தார்கள். அந்த ஃப்ளாக் பறக்க விட்டிருந்த அந்த ஒரு பைப்பில் ஒரு சின்ன ஒரு ஏணி அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அந்த ஏணியின் மேலே ஏறி உட்கார்ந்தவனாய் அந்த கப்பலில் வெளியிருந்து வருகின்ற அந்த கடல், அந்த அலையின் மூலமாய் வருகின்ற தண்ணீர் இந்த கப்பலுக்குள் வருகிற போது அதை அவன் ரசித்து பார்த்து கொண்டே சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் கீழேயோ மக்கள் அங்குமிங்குமாக உயிருக்கு போராடி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே பயந்து ஓடி வந்த சிலர் அங்கே நின்று கேட்கிறார்கள், தம்பி உனக்கு எந்த பயமும் இல்லையா? நாங்கள்லாம் உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறோமே, நீ பயமில்லாமல் இங்கே இருக்கிறாயே, நீ பயமில்லாமல் இங்கே இருக்கிறாயே என்று சொல்லி அவர் கேட்கிற போது அப்பொழுது அவன் சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய அப்பா இந்த கப்பலில் இருக்கிறார், ஆகவே என்னுடைய ஜீவனை என்னுடைய அப்பா காப்பாற்றிக் கொள்வார், நான் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அவன் அந்த இடத்துல ஒரு ஆணித்தரமான ஒரு சாட்சியாக சொல்வதை அங்கே கேட்க முடிந்தது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தினுடைய முடிவு பரியந்தம் வரை சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் எப்படி உணர்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி அந்த நன்மையான ஈவுகளை நாம் மகிழ்ச்சியாக பெற்றிருக்கிறோம்?
என்பதை சற்று யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகளே, என்னுடைய ஜனமே, என்னுடைய சொந்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட என்னுடைய செல்ல ஆட்டுக்குட்டிகளே என்று சொல்லி நம்மை பார்த்து பாசமாக அழைக்கிறாரே, அந்த அழைப்பின் குரல் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. ஆனால் நாம் எந்த அளவுக்கு அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுகின்றோம்? இன்றைக்கு நம்ம எல்லாம் ஆலயத்திலே வந்திருக்கிறோம். உள்ளத்திற்குள்ளே எத்தனையோ விதமான போராட்டங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. மகிழ்ச்சியாக வெளியே காட்டுகின்றோம், உள்ளத்திற்குள் அழுது கொண்டிருக்கின்றோம், வேதனையோடு இருக்கிறோம். ஏதோ ஒரு கவலை நம்மை வாட்டி வதைத்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் நோயாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், குடும்பத்தின் சூழ்நிலையாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், தேவைகளாக இருக்கலாம். எதுவாயினும் உள்ளத்தை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறதே. அருள்பணியாகி கிறிஸ்துனுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்திற்குள் ஊடுருவி செல்லும் போது ஆண்டவராகிய கடவுள் நம்முடைய வாழ்க்கையை மிக நேர்த்தியோடு ஆசீர்வாதம் உள்ளவராக மாற்றி கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்று தான். ஆண்டவர் கட்டளையிட்ட யாவையும் நம்மால் முடிந்த அளவுக்கு பிற மக்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். பிற மக்களுக்கு நாம் அதை அறிவிக்கப்பட வேண்டும். அப்படி நீங்கள் உபதேசம் பண்ணும்போதும் அறிவிக்கப்படுகின்ற போதும் அதனுடைய அடிப்படை காரியமாக நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை ஆதியிலே மோசே சொன்னான், சாக்கோபுக்கு சொன்னான் இல்லையா? ஆண்டவர் அழைக்கிறார். அந்த அழைப்பை ஆண்டவர் கொடுக்கிற போது நாம் மந்த நாவு உள்ளவன், பேச தெரியாதவன் என்றெல்லாம் ஆண்டுடைய அருள்பணியை சொல்வதற்காக அவன் அழைக்கப்படுகின்ற போது சாக்குபோக்குகளை சொல்லி அங்கே தடுத்து நிறுத்துகின்றான். ஆனாலும் ஆண்டவர் விடுவதாக இல்லை. சொல்லுகிறார், நீ பேசலனாலும் பரவாயில்ல, ஆரோன் உன்னோடு கூட இருப்பார், உன் வாயாக அவன் இருந்து அவன் பேசுவான் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கு கொடுத்த ஒரு தரிசனம், பச்சை முள்செடி எரிந்து அதிலிருந்து சத்தம் உருவாகி கேட்டு அவன் ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார். ஏனோ தானோ என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கை பயணத்தில் இருந்த அந்த அனுபவத்திலே ஆண்டவர் அவனை ஒரு வித்தியாசமுள்ள ஒரு பாத்திரமாக மாற்றி அமைத்து ஆண்டவர் அவனை தனக்குள்ள ஒரு பிள்ளையாக மாற்றுகின்றார். ஆனால் தன்னுடைய கோபத்தினாலே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் கொடுத்த அந்த கற்பனைகளை அவன் என்ன செய்கிறான்? உடைத்து போடுகின்றான். உடைத்து போடுகிற போது அந்த கோபத்தினுடைய மிகுதி, ஏன் கோபம்? ஆண்டவர் அந்த மக்களை நடத்தி வருகிறார். ஆனால் அந்த மக்கள் கீழ்ப்படியாத மக்களாக ஆண்டுக்கு விரோதமாய் செய்த நிலைகளை எல்லாவற்றையும் அவர்கள் எண்ணி பார்த்து அவன் கோபம் அடைந்து கையில் இருக்கிற கற்பனைகளை கீழே போட்டு உடைத்து போடுகின்றான். ஆண்டவர் அங்கே அவனை தண்டிக்கிறார், அவனிடத்தில் கேட்கிறார், அவனிடத்தில் பல்வேறு விதமான காரியங்களை சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, மீண்டும் அந்த கற்பனைகளை அவனுக்கு கொடுக்கிறார். நீ சென்று அதே பழைய கற்பனை அந்த பலகைகளை நீ உருவாக்கி எடுத்து கொண்டு வா, நான் அந்த பலகைகளிலே என்னுடைய எழுத்துக்களை வார்த்தைகளை வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது அவனுக்காக அல்ல, அந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கைக்காக ஆண்டவர் கொடுத்த ஒரு பரிசு. அவன் உடைத்து போட்டானே, ஆண்டவருக்கு விரோதமாய் அவன் செயல்பட்டானே, ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்பினானே, அவன் கிடைத்த பரிசு என்ன? மோசே குறித்த மரணத்தின் சாட்சி திருமறையிலே சொல்லப்படாத அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை பயணம் நிறைவுக்கு வந்தது. ஒரே ஒரு இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசே மரித்து போனார் என்று சொல்லி. இடைப்பட்ட காலங்களிலே அவனுக்கு என்ன நடந்தது என்று சொல்லுகின்ற அளவிலே கூட திருமறையிலே சொல்லப்படவில்லை. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பாத்திரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அருள் பணியை பெற்றிருக்கிறோம், அருள் பணியினுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் அந்த அருள் பணியினுடைய அந்த உபதேசங்கள் நமக்குள் மாற்றுருவாக்கத்தை உருவாக்கப்படவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்மால் முடியாது. பிரியமான தெய்வ பிள்ளையே, திருச்சபை என்று சொல்வது ஆண்டவர் தருகின்ற ஒரு அழகான ஒரு தேன்கூடு போல. அந்த தேன்கூடிலே நாம் எந்த அளவுக்கு அந்த தேன்கூட்டை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள் வரும். தேன் தான், அவ்வளவு தேனையும் ஒரேடியாக நம்ம சாப்பிட்டு விட்டோம்னு சொன்னால் அப்படி சரீரத்திற்கு அது என்னவா மாறுது? விஷமாக மாறுகிறது. உண்மைதானே? ஆனால் அந்த தேனை தினந்தோறும் பருகிறோம் என்று சொன்னால் நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு அதை விட எந்த விதமான மெடிசனும் இல்லாத அளவுக்கு அது ஒரு மிகுந்த ஒரு மருந்தாக இருக்கிறது. அதே போலத்தான் திருமறையினுடைய சத்தியங்களை ஜெபத்தோடு நாம் உட்கொள்கிற போது, ஜெபத்தோடு இறை சமூகத்திலே அர்ப்பணம் செய்கிற போது நமக்குள் இருக்கிற வியாதிகள், நமக்குள் இருக்கிற சோர்வுகள், நமக்குள் இருக்கிற பாவத்தின் கிரியைகள் இவைகளெல்லாம் விட்டோடி ஒரு சிறந்த ஆசீர்வாதங்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற அருள் பணியை நாம் பிற மக்களுக்கு எப்படி சொல்கிறோம்? நாம் அருள் பணியாளர்களாக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறாரே, அந்த அருள் பணியை நாம் செய்ய முடியாவிட்டாலும்
நம்முடைய உழைப்பின் பலன்களை கொடுத்தாவது அந்த அருள் பணியை செய்வதற்கு நாம் முன்னோடி வர வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். பிரியமான தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்று சொன்னால் அந்த இருதயத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆகவே ஒரு நாளும் இறை சமூகத்தை விட்டு வழி விலகி போகாதபடிக்கு தினந்தோறும் அவனுடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, அவனுடைய சமூகத்தில் ஜெபிங்க. காரணம் என்னவென்று சொன்னால் உங்களுடைய ஆத்துமாவுக்கு பொறுப்பு நீங்கள் தான். நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை அதுதான். அவரவருடைய ஆத்துமாவுக்கு பொறுப்பு அவரவர் தான். இன்னைக்கு என்னுடைய பிள்ளைகளை நான் இப்படி வளர்க்கிறேன் அப்படி செய்கிறேன் என்றது அல்ல. அவர்களுடைய ஆத்துமாவுக்கு பொறுப்பு அவங்க, கணவனுடைய ஆத்துமாவுக்கு பொறுப்பு அவர்கள், மனைவியுடைய ஆத்துமாவுக்கு பொறுப்பு அவர்கள் தான். பரலோக ராஜ்யத்திலே உறவுகள் ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் அவரவர் தனிப்பட்ட விதத்திலே நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற போது நாம் ஆயத்தமில்லாத கன்னிகைகளைப் போல் அல்ல, ஆயத்தமுள்ள கன்னிகைகளாக அருள் பணியை உட்கொண்ட நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய வாழ்வையும் ஆசீர்வாதமாய் பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று கேட்ட இறை வார்த்தையோடு விசுவாச அறிக்கையை நாம் சேர்ந்து அறிக்கை செய்வோம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உட்காருங்கள். நாம் இணைந்து கீர்த்தனை 187வது பாடல் தந்தேன் என்னை இயேசுவே என்ற பாடலை சேர்ந்து நாம் எழுந்து நின்று பாடுவோம்.
உட்காருங்கள். ஒரு சின்ன மிஷனரி சம்பவத்தை நான் சொல்ல விளைகின்றேன். கல்வராயன் மலையிலே ஒரு எந்தவிதமான பேசிக்கான தன்மையும் இல்லாத ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் அருள்பணியினுடைய தாக்கம் அந்த குடும்பத்தில் இல்லை. அவர்களை குறித்த பல்வேறு விதமான காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டது. பல்வேறு விதமான செயல்கள், ஆலயம் சார்ந்த இடத்துல அவங்க வந்து அழுவதும் கதறுவதுமாக இருந்த அனுபவங்கள், அதை குறித்து நாம் அங்கே சென்று பார்த்த பொழுது அந்த தகப்பன் தாய் 2 பேருமே கல்வி அறிவில்லாதவர்கள். கல்வி அறிவில்லாத அந்த தம்பதி 3 பிள்ளைகள் அவர்களுக்கு இருந்தார்கள். அந்த 3 பிள்ளைகளுமே படிப்பு அறிவு சொல்லிக் கொடுக்காத நிலையிலே காணப்பட்டார்கள். ஆனால் அந்த மலையில் இருக்கிற அந்த ஆலயத்தில் சண்டே ஸ்கூல் நிகழ்வு சொல்லுகின்ற போது ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் அந்த பிள்ளைகள் அவ்வளவு ஈஸியாக ஒப்படைக்கின்ற ஒரு தன்மை கொண்டவர்களாக இருந்தார்கள். அந்த தகப்பனாருக்கு மாயவன் என்று சொல்கின்ற ஒரு பெயர் சொல்லப்பட்டது. அந்த தகப்பனாருடைய ஆன்மீக வாழ்க்கை 0. எப்போ பார்த்தாலும் மதுபானத்தின் பிரியத்திலே காணப்படுவார். ஆனால் அவருக்கு அந்த 2 பொம்பளை பிள்ளைகள், ஒரு ஆண் பிள்ளை, 3 பேருமே டாப் மோஸ்ட் நிலையிலே தன்னுடைய மெமரைசிங் பவரோடு கூட காணப்பட்டார்கள். எப்போதுமே அந்த பிள்ளைகள் 3 பேரும் ஆலயத்தில் தான் இருப்பாங்க. இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளெல்லாம் ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டால் என்ன செய்யலை, பிள்ளைகள் வரல. இன்றைக்கி நம்ம பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதற்கு நாம் பிள்ளைகளை மிக ஆயத்தப்படுத்தி அனுப்புகிறோம். நீ அங்கே போ, அங்கே போய் டியூஷன் படி, அங்கே போய் டியூஷன் படி, இங்கே 1 மணி நேரம் போ, இங்கே 1 மணி நேரம் போ என்று சொல்லி அனுப்பி வைக்கிறோம். ஆனால் கடைசியில் எடுக்கிற மார்க்கும் என்ன எப்படி தான் இருக்குது, நம்முடைய நினைத்து பார்க்க இல்லாத நிலையத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த 3 பிள்ளைகளுமே சென்று பார்த்தபோது எப்போவுமே ஆலயத்தில் தான் இருப்பாங்க. அந்த ஆலயம் அவ்வளோ தூய்மையாக இருக்கிறது. ஒரு சின்ன அழுக்கு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஆலயத்தை தூய்மையாக வைத்து கொண்டிருந்த அன்பு பிள்ளைகள். நான் சொல்வது ஒரு 8 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். அந்த நிலையிலே இருந்த அவர்கள் சற்று அந்த தகப்பனார், அந்த தாயார் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு சென்று, அந்த காட்டு வேலைக்கு சென்று வருகிற வேளையிலே ஒரு தலைச்சுமடு நிறைய விறகுகளை பொறுக்கி கொண்டு வருவார்கள். அந்த விறகுகள் எதுக்குன்னு சொன்னால் வீட்டில் வந்து எரித்து அது மூலமாய் கிடைக்கிற அந்த கரியை வைத்து கொண்டு வியாபாரம் செய்கிறார்கள். அந்த கரியை சுமந்து கொண்டு கீழே கொண்டு வந்து கள்ளக்குறிச்சியிலே கொண்டு வந்து கொடுத்து வியாபாரம் செய்கின்றார்கள். பகல் வேளையிலே காட்டு வேலைக்கு செல்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையில் இருந்த அந்த பெற்றோருக்கு இந்த 3 பிள்ளைகளும் ஒரு வரப்பிரசாதமாக காணப்பட்டார்கள். அதில் உண்மையிலே நாம் நம்ப முடியாது. அதில் இந்த மூத்த பிள்ளை மருத்துவம் படிக்க வேண்டும் என்று சொல்லி நிலையிலே இருந்தபோது அந்த பிள்ளைக்கு ரொம்ப ஒரு ஆசை மருத்துவம் படிக்கணும்னு சொல்லி. ஆனால் அதுக்கு சீட்டு கிடைப்பதற்கு உதவி செய்ய யாருமே இல்லை. கடைசியாக நர்சிங் படித்து இன்றைக்கி அந்த பிள்ளை நல்ல ஒரு நர்சிங் கல்லூரியில் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையாக இருக்கிறார்கள். அந்த மீதி இருக்கிற 2 சகோதரர்களுமே ஒருவேளை அந்த பையன் தாயோடு கூட சேர்ந்து அந்த காட்டு வேலைக்கு சென்றான். இன்னொரு பிள்ளையும் ஒரு கல்லூரி படிப்பு படிக்கின்ற அளவிலே அந்த பிள்ளையும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனுபவங்கள். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே அந்த குடும்பம் அந்த இடத்திலே காணப்பட்டது. ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த குடும்பத்தினுடைய ஜெப வாழ்க்கை
குடும்பத்தினுடைய அந்த ஜெப வாழ்க்கை அவ்வளவு அந்த 3 பிள்ளைகளும் ஆசீர்வாதம் உடையதாய் காணப்பட்டபடியினாலே அந்த ஒட்டுமொத்த குடும்பமே கடவுளால் ஆசீர்வாதங்களை கண்டு கொண்டது. ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்கள் எதை குறித்து நாம் பேசினாலும் சிந்தித்தாலும் வேதம் வாசித்து ஜெபிக்கிறதிலே நீங்கள் தவறி போனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இல்லை. தவறாதபடிக்கு ஆணித்தரமாக இருந்தால் ஆசீர்வாதமான கிரியைகளை நம்முடைய வாழ்விலே பெற்றுக்கொள்ள முடியும். அந்த நிலையிலே நம்முடைய வாழ்வை அர்ப்பணம் செய்வோம். ஆண்டவர் நம்மையும் நம்முடைய வாழ்வையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அப்பம் பிட்குதல் பகுதிக்காக நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இதோ சகோதர சகோதரிகள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எவ்வளவு நன்மையும் எவ்வளவு இன்பமானது! அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கின்றோம். நான் அவருடைய கூடாரத்தில் கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. அருகில் இருக்கக்கூடிய சமாதான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். சேர்ந்து சொல்லுவோம். இயேசுவே உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் உமது சீஷர்கள் மதில் பிரசனமானது போலவே எங்கள் மதியில் பிரசனமாகி அப்பத்தை பிற்கையில் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்தியருளும். நீரே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலம் ஒரே கடவுளாக ஜீவித்து அரசாளுகிறீர். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகி கடவுளுக்கு தோல் செலுத்த கடவோம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, சொல்லுத்தி கடவுளே, நாங்கள் எக்காலத்தில் எவ்விடத்திலும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிற தகுதி நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாக இருக்கிறது. மதுக்குமாக ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீர் வானங்களையும் பூமியில் அவற்றை சிருஷ்டித்தீர். மனிதனும் சாயலாக உண்டாக்கினீர். அவன் பாவத்தில் எழுத பொழுது புது சிருஷ்டியின் முதல் பலனாக நீர் அவனை மீட்டு கொண்டீர். ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரவ சபை அனைத்தோடும் நாங்கள் மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி, சேனையின் கர்த்தராக தேவனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதமாக தேவனுக்கே மகிமையுண்டாவதாக இடைவெளியால் தோற்றுரிக்கிறோம். கர்த்தரின் நாமத்திலே வந்து வருகிறோமா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. ஆம் பிதாவே, நீர் பரிசுத்த நீர் தோற்றுரிக்கப்பட்டவர். தேவரீர் மலிருக்குமாய் அன்புக்கு வந்து ஒரே பிரான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் தன்மை தரித்து கொள்ளவும் சிலுவையில் மரித்து எங்களை மீட்டுக்கொள்ளவும் தந்தரலி நீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏகபடியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறையும் போதுமான பலியும் காணிக்கையும் பரிகால் செலுத்தில்லாமல் தமது அருமையான மரணத்தை நினைப்போட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷ கட்டளையிட்டாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரிகளே அப்பத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அதை பெற்று சுவிசேஷத்தில் கொடுத்து வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினை கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனை பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து தோத்திரம் பண்ணி அவர் கொடுத்து, நீங்கள் எல்லாம் அதில் பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்கான இருக்காக சிந்தப்படுகிற புதிய ரத்தம். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினை கூறும்படி இது செய்யுங்கள் திருவிழம் பற்றினார். ஆமீன். கர்த்தாவே, இந்த மரணத்தை நினை கூறுகிறோம். இப்படி உயிர்த்தல் அறிக்கையிடுகிறோம். நீ திரும்ப காத்திருக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆதலால் பிதாவே, உமது குமாரன் ஆண்டவன் அருமையான பாடுகளை மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரம் நினை கூர்ந்து தடியலாக நாங்கள் கட்டளையின்படியே திரும்ப வரும் அளவும் அவரை நினைக்கூது செய்கிறோம். அவரில் நீர் எங்களுக்காக நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாக ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துவோட ரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கும்படி எங்களையும் நீரே தந்து இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் இந்த பரிசுத்தாவியால் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்று மிகுந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கின்றோம். நாங்கள் எல்லாம் ஆண்டவர் கிறிஸ்துவில் கூட்டிணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவர்கள் எல்லாவற்றை வளர்க்கிறவை செய்யும் அவரோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியமாக இருக்கிற
சர்வல பிதாவாகிய உமக்கு அவர் மூலமாய் சகல கனமகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஆமேன். நமது ரட்சகராய் கிறிஸ்து கற்பித்தபடி நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு சொல்லுவோம். பரமன்றைக்கு எங்கள் பிதாவே, நாம் பரிசுப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, விசித்த பரமத்தை செய்யப்போல பூமியை செய்வதாக. அன்றில் அப்பத்தை தாரும், எங்களுக்கு விரோதமாய் மன்னிக்கிறது போல குற்றங்களை மன்னியும், எங்கள் சோதனை பேசி நாம் தின்வரித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். கர்த்தருடைய பந்தியில் சேர ஆயத்தமாய் வந்திருக்கக்கூடிய நாம் நம்முடைய அபாத்திர நிலையை உணர்ந்தவர்களாக பின்வரும் தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுய நீதி நம்பி நாங்களுடைய பந்தில் சேர துணியாமல் தேவனுடைய அளவற்ற இணக்கத்தை நம்பி சேருகிறோம். நம்முடைய மேசின் துணிக்குள்ளே பொறிக்கும் பாத்திரல்லர், ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இறக்க செலுத்துமானவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, தர்மையான குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்த ரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரம் ஆத்மா சுத்தமாகி எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசம் பேற்று விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்த ரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியமாய் இருக்கிறதல்லவா? உலகத்தின் பாவசுமத்தை வாட்டுக்குட்டியை உலகத்தின் பாவசுமத்தை வாட்டுக்குட்டியை சமாதானத்தை தார். வாருங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்.
அன்புக்குரியவர்களே, வழிபாட்டுக்கு பிறகு சில மணித்துளிகள் நீங்கள் தங்கி போகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நம்முடைய குருசேகரத்துக்கு புதிதாக பொறுப்பேற்கின்ற நம்முடைய குருவானவரை உங்களுக்கு அறிமுகம் செலுத்தவும் அவரை வரவேற்கவும் நாம் இருக்கின்றோம். முறைப்படி நீங்கள் முதல் வாரத்தில் இந்த வரவேற்பு நடத்தப்படும். இருப்பினும் நான் அதை அறிமுக செய்து வைக்க இந்த நாளிலே உங்களோடு நான் விரும்புகிறேன். ஆகவே வழிபாட்டுக்கு பிறகு சில மணித்துளிகள் நீங்கள் தங்கி செல்ல உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபிப்போம். ஆண்டவருடைய திரு சரீரமும் இரத்தமாகிய சாக்கிரமத்தை விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற எங்கள் பரிசுத்தமிழ் அன்பின் தந்தையே, இந்த மகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கினதற்காக ஸ்தோத்திரம். பலவிதமான பயணங்கள், பணிகள், ஊழியங்களை எங்களுக்கு செய்ய வாய்ப்பு கொடுத்தீர். இந்த 5வது மாதம் சிறப்பாக நாங்கள் உம்முடைய கிருபையினால் நடத்தப்பட்டு இந்த உஷ்ண காலங்களிலும் நீர் மேகமாக இருந்து எங்களை வழிநடத்தினீர். எங்களுடைய பிள்ளைகளும் ஆண்டவரே தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று புதிய கல்வி ஆண்டுக்குள் பிரவேசிக்க இருப்பதை அறிவீர். நீர் தாமே ஒவ்வொருவரையும் பேர்பெறாக ஆசீர்வதியும். இம்மட்டுமாக நீர் எங்களை காத்து வழிநடத்தி நீர் கொடுத்த எல்லாருடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். வரப்போகிற புதிய மாதமும் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க முடியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இயேசுடைய ஆற்றலுள்ள ஆவி எவ்விதமாக இந்த உலகத்தில் செயல்படுத்தப்பட்டது என்பதை நாங்கள் கேட்டோம். அந்த ஆற்றலும் அந்த ஆவியும் எங்களுக்குள் தங்கியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த ஆவியினாலே நாங்கள் வழிநடத்தப்பட்டு பலப்படுத்தப்பட்டு ஸ்திரப்படுத்தப்பட்டு நாங்கள் உலகத்துக்கு சாட்சிகளாய் வாழும்படியான கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். படைத்த காணிக்கைகளை ஆசீர்வதியும் உடைய நாம் மகிமைக்கு எடுத்து பயன்படுத்தலும். இன்னும் எங்களுடைய குருசேகரம் பல நிலைகளிலே பல முன்னேற்றங்களை அடைய கர்த்தர் அருள் தாரும். ஆண்டவரே, இந்த சபையோடு இணைந்திருக்கின்ற கலை சபைகளையும் நம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கின்றோம். நம்முடைய திருக்கரம் பிரசன்னம் இம்மட்டுமாய் வழிநடத்திற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் வருகிற ஆண்டவரே, ஜூன் மாதத்திலிருந்து இந்த குருசேகரத்திற்கு புதிய குருவானவர் தலைவரை நீர் பேராயத்தின் மூலமாக பணித்திருக்கிறீர். அதுக்காக நன்றியோடு துதிக்கும் ஸ்தோத்திரிக்கிறோம். குருவானவராக இல்லாத ஆண்டவர் நிலைமையிலே இந்த திருச்சபை மக்களாகிய நாங்கள் எவ்விதமாக ஆண்டவரே எங்களை நாங்கள் உம்முடைய கரங்கள் அர்ப்பணித்து நாங்கள் செயல்படுத்தப்பட்டது நீர் அறிவீர். இப்பொழுது எங்களுக்கு நல்ல ஒரு குருவானவரை நீர் கொடுத்திருக்கிறீர். அனுபவமிக்க ஆண்டவரே, நல்ல ஒரு ஆயரை நாங்கள் வேண்டும் என்று கேட்டோம், பொறுமையோடு காத்திருந்தோம். கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரை கொடுத்தமைக்காக ஸ்தோத்திரம். அருள் திரு வெலிங்டன் ஜேசுதாஸ் ஐயர் அவர்களையும் அம்மா அவர்களையும் பிள்ளைகளையும் நம்முடைய கரங்கள் அர்ப்பணிக்கின்றோம். அவர் வழியாக இந்த திருச்சபை இன்னும் பல முன்னேற்றங்கள் வளர்ச்சி அடைய ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு நீர் கொண்டு வருகிறீர். நாங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியாத நீர் அறிந்தவர். ஆகவே இந்த நாட்களில் ஆயர் இந்த இடத்துக்கு தேவை என்பதை உணர்ந்து நீர் அவரை கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆயருக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்தருளும். இந்த திருச்சபையோடு இணைந்து அவர் பணியாற்றுவதற்கு வேண்டிய எல்லா விதமான கிருபைகளை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளில் இந்த வழிபாட்டை நடத்தின அன்பு ஆயருக்காக அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கின்றோம். அவர்களை நீர் ஆசீர்வதியும். இந்த இரவில் எங்களோடு எங்களை காத்துக்கொள்ளும். மீண்டும் நாங்கள் எங்களுடைய பணிகளை வார நாட்களில் செய்ய எங்களுக்கு அருள் தாரும். கேட்க மனதை ஏகபர நன்மையினால் எங்கள் நிறைப்பெறலும். அடியேனும் ஆண்டவரே, சில மாதங்களாக இந்த குருசேகரத்தோடு இணையவும் இந்த திருப்பணியிலே நம்முடைய பிள்ளைகளோடு செயல்படவும் கொடுத்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய கிருபை ஆண்டவரே எங்கள் அனைவரோடு இருக்கட்டும். கேட்க நன்மையினால் நிரப்பும். துதி கன மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவாக வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் உடைய குமாரனாகிலும் ஆதரவு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தின் சிந்தனையை காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ பொருந்த தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது.
ஆற்று போயினோ சேர்ந்து ஜெபிப்போம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் விளைவை பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோടെ போய் வர கடவோம். கர்த்தர் நாமத்தினாலே ஆமென். திருச்சபையார் அனைவரும் உட்காரும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை இறைமக்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நம்முடைய சிஎஸ்ஐ உயிர்த்தெழுதலின் ஆலயத்தின் 10வது ஆயர் மற்றும் குருசேகர தலைவராக நமது சென்னை பேராயத்தின் துணைத் தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் ரெவரண்ட் சி ஜெயசீலன் ஞானாதிக்கம் ஐயா அவர்கள் கடந்த 2024 அக்டோபர் மாதம் முதல் 2025 மே மாதம் வரையிலும் கடந்த 8 மாதங்களாக சிறப்பாக நம்முடைய ஆலயத்தில் அர்ப்பணி ஆற்ற கடவுள் கிருபை செய்தார். கடவுளுக்கு திருச்சபையாக நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆயர் அவர்கள் நம்மத்திலே வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு பல வேலைகள் அவர்களுக்கு இருந்துச்சு. இப்பொழுது கூட அரக்கோணத்தில் ஒரு திடப்படுத்தல் ஆராதனை, இன்னும் டெடிகேஷன் ஆலய டெடிகேஷன் இருந்துச்சு. அவைகள் மத்தியிலே வந்திருக்கிறாங்க. அவர்களுடைய ஊழிய பாதையில் பார்க்கும்போது நம்முடைய திருச்சபை மக்களுக்கு அநேகருக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு அதிகமாக தெரியும். நைட்டு 10 மணிக்கு ஃபோன் பண்ணால் அப்போ தான் அரக்கோணத்தில் கிளம்புறேன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய சாப்பிட்றதுக்கு டைமே இருக்காது. மதியானம் எல்லாம் 3 மணி அப்படி தான் அவங்களுடைய சாப்பாடு. இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா அவங்க வரும்போது 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு அவங்க சர்ச்சுக்கு வரும்போது. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் சாப்பிட்ட அப்புறம் தான் அவங்க சாப்பிட்டாங்க. அப்படி அவங்களுக்கு வேலை சாப்பிட முடியாது. அவ்வளவு பிஸி ஷெட்யூல் மத்தியில் கூட நம்முடைய ஆயர் இல்லாத நேரத்தில் நமக்காக சென்னை பேராயத்தின் துணைத் தலைவரை நமக்கு ஆயராக, குருசேகரத்தின் தலைவராக நம்முடைய சென்னை பேராயத்தின் பொறுப்பு பேராயர் அவர்கள் நமக்கு தந்தாங்க. ஆகவே அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது ஆயருடைய திருப்பணிகளை நாங்கள் நினைக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு ஆயருடைய கீழே நாங்கள் பணி செய்வது எங்களுக்கு ஒரு கடவுள் தந்த ஒரு பாக்கியம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆகவே ஆயர் பற்றி சொல்ல வேண்டுமென்னா நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆயர் கடவுள் நமக்கு தந்திருந்தார். இப்பொழுது இந்த நாளில் நம்முடைய காலையிலே அவர்களுக்கு வர முடியாது. காலையிலே நன்றி செலுத்த தேங்க்ஸ்கிவிங் மீட்டிங் வச்சுருக்கலாம். ஆனால் அவங்களுடைய மகனுக்கு இன்றைக்கி ஆர்டினேஷன் உதவி ஆயராக அவர் ஆர்டினேஷன் எடுத்தபடினாலே இன்றைக்கி அவங்க ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. ஆகவே இன்றைக்கி மாலையிலே நம்ம மத்தியில் வரேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தாங்க. அதோடு மாத்திரமல்ல, நமக்கு வரப்போகிற புதிய ஆயரையும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ரெவரண்ட் வெலிங்டன் தேசுதாஸ் ஆயர் அவர்களை இந்த நாளில் அறிமுகப்படுத்துவதற்காக இங்கே வந்திருக்கிறாங்க. ஆகவே ஆயர் அவர்களை திருச்சபையின் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்தி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலாவது ஆயர் அவர்கள் நம்முடைய வரப்போகிற ஆயர் அவர்களை அறிமுகப்படுத்துவாங்க.
மதிப்பிற்குரிய ஆயர் அருள் திரு வெல்லிங்டன் ஜேசுதாஸ் ஐயரவர்களே, மத்தியில் இருக்கிற ஆயரவர்களே, செயலர், பொருளர் மற்றும் குருசேகர குழுவினரே, சபை மக்களே, இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். 8 மாதங்களாக உங்களோடு ஆயராக, தலைவராக பணியாற்றுகின்ற ஒரு பெரிய பொறுப்பு கிடைக்கப்பட்டதை எண்ணி நான் மகிழ்கின்றேன். குறிப்பாக நம்முடைய குருசேகரத்திலிருந்த குருவானவர்கள் எதிர்பாராத விதமாக அவர்கள் மரித்ததினாலே அந்த இடைவெளியை பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படுத்தப்பட்டது. அப்பொழுது பேராயர் எந்த ஆயரை இங்கே போடலாம் என்றெல்லாம் இந்த ஆஃபீஸர்ஸ் மீட்டிங்கில் நாங்கள் பேசும் பொழுது இங்கிருந்து வந்த ஒரு செய்தி, எங்களுக்கு போட்டால் முழு நேர ஆயரை போடுங்க, வேறு எங்கேயாவது பனிஷ்மெண்ட் ஆன ஆயருங்களை கொண்டு வந்து இங்கே போட்டுறாதீங்க, வேறு எங்கேயாவது அடிபட்டு உதப்பட்டவங்களை கொண்டு வந்து இங்கே போட்டுட்டிங்கன்னா நாங்கள் ஏற்கனவே நொந்து போய் உடைஞ்சு போய் ஐயர் இல்லாமல் இறந்து போன ஒரு சோகத்தில் இருக்கும் பொழுது இன்னும் அப்படிப்பட்ட நிலை வேண்டாம் என்று பேராயிடத்தில் இவருடைய பரிந்துரை இருந்ததன் பேரில் பேராயிடத்தில் கேட்டார், உபத்தலைவர்களே, நீங்கள் கொஞ்சம் அடிஷ்னலாக இதை எடுத்து செய்ய முடியுமா? நான் சொன்னேன், பிஷப் சேர்மனாக வேணால் நான் இருக்கிறேன், ஆயராக இருக்க முடியாது. அதுக்கும் இவங்க என்ன பண்ணல, ஆயரை போடுவதற்கு முன் வரவில்லை. உபத்தலைவர் ஆயராக இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும், நாங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறோம் என்ற ஒரு ஏற்புரை வந்ததினாலே பேராயர் இந்த பணியை செய்யும்படியாக இடத்துல கொடுத்தார். எனக்கு நான் வெஸ்லி ராயப்பேட்டா குருசேகரத்தில் அது முக்கியமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆலயமாக இருக்கிறதுனாலே அந்த திருச்சபையும் கண்காணிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு மற்றும் இப்பொழுது பேராயர் இல்லாத ஒரு சூழ்நிலையில் நமக்கு பொறுப்பு பேராயர்கள் தான் முதலாவதாக ரூபன் மார்க் இருந்தார், அப்போது பிஷப் சர்மா இருந்தார்கள், இப்பொழுது மறுபடியும் ரூபன் மார்க். ஆக இவர்களெல்லாம் பொறுப்பு பேராயராக இருப்பதனாலே அவர்கள் அந்தந்த குறிப்பிட்ட நிகழ்வுக்கு வருவார்கள், கான்ஃபர்மேஷன் மற்றும் டெடிகேஷனுக்கு வருவாங்க, அதை செய்துட்டு அவங்க போயிடுவாங்க. ஏதாவது ப்ரோக்ராம் வரும்போது எனக்கு உடனே மெசேஜ் அனுப்பார் பிஷப், ஐயா கோன் கண்டக்ட் தி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. ஆக பிஹாஃப் ஆஃப் தி பிஷப் நான் போய் அந்த இடத்துல அட்டன் பண்ணி செய்ய வேண்டிய எந்த துக்ககரமான மகிழ்ச்சியான காரியமாக இருந்தாலும் நான் போய் அந்த இடத்துல மக்களுக்கு அதை நிறைவேற்ற வேண்டியிருப்பனாலே அந்த சிரமத்தினாலே அதிகமாக நான் இந்த பணிகளில் உங்களோடு அதிகமாக ஈடுபட முடியாமல் பல அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் நான் செயலரோட பொருளோடு கலந்து குறிப்பாக இந்த 4 திருச்சபையுடைய திருப்பணிகளை குறித்து கிறிஸ்மஸ், ஈஸ்டர், குட் ஃப்ரைடே இதெல்லாம் அந்த நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா எப்படி அவங்க பல ஆயர்கள் நமக்கு திடீர்னு ஜான் கிரிதரன் சொன்னார், இந்த 6 வீக்ஸ் மார்னிங் தேர்ஸ்டே, ஈஸ்டர் எல்லா சர்வீஸை நான் எடுத்துக்கிறேன், யூ டோன்ட் வரி அப்படின்னு என்கிட்ட கொடுத்தாரு. திடீர்னு பார்த்திங்கன்னா அவருடைய இழப்பு, அந்த நேரத்தில் ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன், யாரை இங்கே போடுறது, யாரை செய்யுது, இப்படி பல நெருக்கடியான சூழ்நிலை மத்தியில் உங்களை வழிநடத்த வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பை கடவுள் கொடுத்தார். அதை செய்து முடிக்கக்கூடிய பலனையும் கொடுத்தார். திடீர்னு இடையிலையும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு மார்ச் மாதத்துலேருந்து அடிஷ்னலாக இன்னொரு சேர்மன்ஷிப்பு குட் ஷெப்பர்ட் சர்ச் மயிலாப்பூர், அங்கேயும் கொஞ்சம் சில சூழ்நிலைகள் சரியாக இல்லாததுனால அந்த அடிஷ்னலாக அந்த மயிலாப்பூர் குட் ஷெப்பர்ட் ஆலயத்துடைய சேர்மனாக என்னை போட்டாங்க. இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா 3 குருசேகரத்துடைய பணிகளை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம், சப்ஸ்கிரிப்ஷன் கார்டு மற்ற அக்கௌண்ட்ஸ் மற்ற எல்லா விதமான அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கடவுள் சிறப்பாக நம்முடைய ஆலயத்தை, நம்முடைய குருசேகரத்தை சிறப்பான பணிகளை செய்வதற்கு கடவுள் என்னை பயன்படுத்தினார். ஆக அதிகமான 1000 சொன்னீங்க, ஒரு நாள் கூட வரலையே நீங்கள் நினைக்கக்கூடும். இந்த சிச்சுவேஷன் இதெல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறதுக்காக தான் சொன்னேன், ஏன் வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஆக கடவுள் உங்களை வழிநடத்தினார். நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து
கடவுள் ஏற்ற நல்ல ஒரு மூர்த்த ஒரு நம்முடைய பேராயத்தில் அதிகமாக தெரியாத ஒரு ஐயர் இல்லை. வெலிங்டன் ஜேசஸ் ஐயர் அவர்கள் இந்த சபை இமானுவேல் தங்கங்காலில் இருக்கும் பொழுது அவரை பற்றி அதிகமாக தெரிந்த ஒரு திருச்சபை. அதில் புதுசாக அவரை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அறிமுகப்படுத்தணும்னு தேவையில்லை. அவர் இப்பொழுது என்னுடைய ஆயர், இஸ் மை பாஸ்டர். நான் ஐ பிலாங்ஸ் டு சிஐசி தமிழ் வெஸ்லி சர்ச் சென்ட் தாமஸ் மவுண்ட் பாஸ்டர். அந்த திருச்சபையினுடைய உறுப்பினர். அங்கேருந்து தான் நான் ஆயர் வேலைக்கு வந்தேன். இப்போ எங்கள் தாய் சபையினுடைய குருவானவரை தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அதனால் ஐயர் அவர்கள் சிறப்பான வரம் பெற்றவர்கள், நல்ல சிறப்பான பணிகளை செய்யக்கூடியவர்கள், ஆற்றல் பெற்றவர்கள். அதிகமாக திருச்சபையின் திருப்பணிகளில் இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்முடைய சென்ட் தாமஸ் மவுண்ட் வெஸ்லி சர்ச்சில் more than 2.5 crores grant from the central state government அங்கே வாங்கி அந்த புனரமைப்பு பணியை ரெனோவேஷன் அந்த சர்ச்சை அவங்க பண்ணி 1st May அங்கே டெடிகேட் பண்ணாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்ல தாளந்துகள் உடையவர். குறிப்பாக நமக்கு சொல்லி அவர் பயமுறுத்திடக்கூடாது. நமக்கு பக்கத்தில் பின்னால் ஒரு பெரிய பணி இருக்குது, அதை அவர்தான் செய்ய முடியும் என்று என்ன செய்ய நான் அவருடைய கரங்களில் சொல்லுகிறேன். ஆக ஐயர் அவர்கள் இப்படிப்பட்ட இப்படி பேராய தெரிவு பட்டியல் பேனல், பிஷப் கரி பேனலில் ஐயர் அவர்கள் ஒன் ஆஃப் தி பேனலில் இருக்கிறாங்க. இப்போ கடவுள் பேர்பட்ட ஒரு நல்ல பிரசித்தி பெற்ற தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஆயரை நமக்கு கொடுக்குது. பெரிய மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவரோடு இணைந்து நாம் திருப்பணி ஆற்றும் பொழுது கடவுள் அவருக்கு ஒரு பெரிய அற்புதத்தை அவர் கொடுத்த ஒரு சரீரத்தில் ஏற்பட்ட பலகீனத்தை அவர் சுகப்படுத்தி இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் அனைவருமாக இணைந்து அவரோடு இணைந்து அவர் ஊழியத்தில் நீங்களுடைய பங்கெடுத்து சிறப்பாக நம்முடைய குருசேகரம் பல நிலைகளிலே முன்னேற்றமடைய வளர்ச்சி அடைய உங்களுடைய ஜெபமும் ஆதரவும் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நம் அனைவரும் சார்பிலும் ஐயா அவர்களை மீண்டுமாக வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். ஃபஸ்ட் வீக் 1ஆம் தேதி சிறப்பு ஐயர் அம்மாவோடு சேர்த்துனீங்கன்னா பண்ணுங்கள், கிராண்டாக நல்லா வெல்கம் பண்ணுங்கள். இன்றைக்கி ஜஸ்ட் வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் ஐயாவை பற்றி சொல்லி அறிமுகப்படுத்திட்டு போனது. ஏன்னா 1ஆம் தேதி ஃபஸ்ட் வீக் எனக்கு வர முடியாது. அன்றைக்கி அவங்களுக்கும் அங்கேயே ஃபஸ்ட் வீக்கு சர்வீஸ் இருக்கும், அதை எனக்கு வர முடியாதனால தான் இன்றைக்கி ஐயரை ரெக்வஸ்ட் பண்ணேன். நீங்கள் வாங்க. வந்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயரை பற்றி போய் பிறருக்கு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டிங்களா? வராதவனுக்கு நீங்கள் யாரை அறிமுகப்படுத்தப்பட்டது நீங்கள் சொல்லி சொல்லுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நம்முடைய ஐயரை வந்திருக்கிற நம்முடைய வரப்போகிற குருசேகர் தலைவர் அவர்கள் ஏற்புரை ஒரு சில வார்த்தைகள் பேச உங்கள் அன்போடு அழைக்கின்றேன். கடவுளுடைய திருப்பெயருக்கு மாட்சி உண்டாவதாக. இந்த திருச்சபைக்கு ஒருவேளை நான் புதியவன் அல்ல, ஒருவேளை புதிய அங்கத்தினர்களுக்கு ஒருவேளை தெரிவதற்கான வாய்ப்பு இல்லை. அண்ணாநகர் தங்கம் காலனி ஆலயத்தில் பணியாற்றிய பொழுது அடிஷ்னல் சர்ச் ஆஃப் ரிசரக்ஷன் இதை பார்த்த பொழுது 4 ஆண்டுகள் எங்கள் திருப்பணி ஆற்றுகின்ற வாய்ப்பை நான் பெற்றேன். கடவுள் அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை தந்தார். மீண்டுமாக இந்த ஆலயத்திலே பணியாற்ற வேண்டும் என்பது கடவுளுடைய திருவுளமாக இருந்து பேராயர், பேராய உபதலைவர், செயலர், சாப்ளின், ட்ரெஷரர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஆலயத்திலே பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். எனவே உபதலைவர்கள் வழியாக பேராயத்திற்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலே எப்படி ஒரு அறிமுகத்தை நம்முடைய பேராய உபதலைவர் நம்முடைய திருச்சபை ஆயர் அவர்கள் ஏற்படுத்தியது எனக்கு மகிழ்ச்சி. அஃப்கோர்ஸ் யூஸ்வலாக இதெல்லாம் என்னுடைய ட்ரான்ஸ்ஃபர்ஸில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி போய் தான் பழக்கம், முன்னாடி போனது இல்லை. இதுதான் முதல் முறையாக நான் இங்கே சார்ஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அறிமுக கூட்டத்திற்கு வழிபாட்டுக்கு வருவது. அப்புறமா கேட்டப்போ சொன்னாங்க, அருள் திரு ஜெயசீலன் ஞானாதிக்கம் ஆயர் அவர்கள் அவர் தன்னுடைய திருப்பணியில் இதை ஒரு வழக்கத்தில் கொண்டிருக்கிறார் என்று ஜவகுமாரோட பேசினும்போது அவர் சொன்னார், என்னையும் அதே மாதிரி ஐயா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அது அவருடைய விருப்பம். எனவே தான் நான் உடனடியாக அதற்கு ஒப்புக்கொண்டு வந்தேன். மீண்டுமாக ஒரு முறை நம்முடைய சென்னை பேராயத்தின் உபதலைவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய
நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். உடன் இருக்கிற ஆயர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். சேகர் குழுவின் செயலர் பொருளருக்கும் சேகர் குழு அங்கத்தினருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். திருச்சபை நிறைய மக்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடவுளுக்கு சித்தமானால் நாம் 1ஆம் தேதி அன்றைக்கு நம்முடைய ஞாயிறு வழிபாட்டிலே சந்திப்போம். கடவுள் சித்தம் கொள்கின்ற திருப்பணியை நாம் இணைந்து செயலாற்றுவோம் என்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். கடவுள் நம்மை நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. சேகர குழு உறுப்பினர்கள் அனைவரும் முன்பதாக வரும்படி அன்போடு அழைக்கிறோம். நம்முடைய ஆயர் ரெவரண்ட் சி ஜெயசில் ஞானாதிக்கம் ஆயர் அவர்களை மறுபடியும் சொல்ல வேண்டும் என்று நிறைய நேரம் ஆகிரும். அவங்களுடைய உழைப்புக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இருந்தாலும் நம்முடைய அன்பான ஒரு சிறிய பரிசை அவர்களுக்கு அளிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து அப்படி பொருளாளர் அவர்கள் ஒரு சிறிய பரிசு கொடுத்தாச்சா? சரி, நன்றி. இப்பொழுது உட்காருங்கய்யா. இப்பொழுது ஆயர் வெலிங்டன் ஜீசாஸ் ஆயர் அவர்களுக்கு ஒரு சால்வணி. ஆயர் அவர்கள் நம்முடைய ஆயருக்கு சால்வணிக்கிறாங்க. நம்ம மத்தியிலே கடந்த 8 மாதங்களாக மாலை ஆராதனையிலே நம்ம மத்தியில் வந்து ஒவ்வொரு நாளும் திருவிருந்து ஆராதனை நடத்துகிற ஜோசன் ஆயர் அவர்களுக்கு ஆயர் சால்வை அணிக்கிறாங்க. நன்றி. இப்போ ஃபெல்லோஷிப் முதலாவது சண்டே ஸ்கூல் அடுத்தது கொயர், அடுத்தது யூத் கொயர் வாங்கண்ணா. கொயருக்கு அடுத்தது யூத் ரெடி ஆகுங்க. நன்றி. மென்ஸ் ஃபெலோஷிப், அப்புறம் உமன்ஸ் ஃபெலோஷிப். மென்ஸ் ஃபெலோஷிப், யூத்துக்கு அடுத்து மென்ஸ் ஃபெலோஷிப். நன்றி. யூத் வாங்க. மென்ஸ் ஃபெலோஷிப். மென்ஸ் ஃபெலோஷிப். அடுத்து உமன்ஸ் ஃபெலோஷிப். அத்திப்பட்டி சர்ச் முடிஞ்சிச்சா? கொடுத்துட்டாங்களா?
செல்வக்கா அயனம்பாக்கம் சர்ச். சரி, ஓகே, அவ்வளோதான். நன்றி, அவ்வளோதான், நன்றி. அன்புக்குரியவர்களே, இந்த சிறப்பான நாளில் கொடுத்த இந்த அன்புக்கு உண்மையிலேயே நான் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் வளர்ச்சிக்காக, வாழ்வுக்காக நான் கண்டிப்பாக ஜெபிப்பேன். அடுத்த வருஷம் நீங்கள் இந்த ஆகஸ்டில் மிஸ்ஸஸ் பிரான்சிஸ் கொடுத்துருங்க. வேற யாராவது வச்சிருக்கீங்க? ஆண்டி அப்படி பார்த்துருங்க, அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஓகே. நீங்கள் கொடுத்த இந்த அன்பை எப்பொழுதும் மறக்க முடியாது. ஆகவே எங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து கடவுளுடைய அருளும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இருந்து இன்னும் ஆண்டவருடைய மகிமைக்காக அநேக பணிகளை செய்ய அருள் தருவாராக. அடுத்த ஆகஸ்ட் மாதம் 25வது ஆண்டு சில்வர் ஜூபிலி கொண்டாட திட்டமிட்டிருக்கிறீர்கள். அதுக்கு என்னை வச்சுட்டு பல பிளான் பண்ணாங்க. ஏங்க, நான் தான் மாறி போகிறேன்னு செக்ரட்டரி சொன்ன சோவினர் போடுறாங்க, எல்லாம் அறிக்கையெல்லாம் வாங்குகிறாங்க. நான் தான் ஜூன் மாதத்துலேருந்து ஐயரை வச்சுட்டு பண்ணிடுங்களேன். இல்லை கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவையா, ஐயரை வச்சிங்கன்னு தான் நான் சொல்கிறேன். என்ன சொல்வேன், கூடுவீங்களா? ரைட். கடவுளுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இருப்பதாக கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள தந்தையே, நீ கொடுத்த திரு சரீரம், திருச்சபை, ஆண்டவரே, திருக்கூட்டம் நாங்கள் இணைந்து உம்முடைய மகிமைக்காக இந்த முகப்பேர் பகுதியில் வாழ்வதற்கு எங்களை அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, இந்த ரிசரக்ஷன் ஆலயம் இப்பொழுதும் அந்த அனுபவத்தில், அந்த உயிர்த்தெழுதலின் அடித்தளத்தில், அஸ்திபாரத்தில் வித்திடப்பட்டு, ஆண்டவரே, வாழ்விழந்த மக்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு திருவுடலாக நீர் எடுத்து பயன்படுத்தும். இந்த திருச்சபையோடு, இந்த குருசேகரத்தோடு இணைந்திருக்கிற மற்ற கிளை சபைகளையும் வளர்ப்பதற்கு, வாழ்வு கொடுப்பதற்கு இந்த குருசேகரத்தை, இந்த திருச்சபையிடத்தை நீர் பயன்படுத்தும். தொடர்ந்து இருந்த காலங்கள் எங்களுக்கு கிடைத்த அன்பு உறவுக்காக ஸ்தோத்திரம். பல முன்னேற்றங்கள், பல உயரிய திட்டங்கள் ஆண்டவரே நாம் வகுத்திருக்கின்றோம். அதை செய்வதற்கு வேண்டிய ஞானம், பலனை, உதவியை எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கின்றோம். நீர் பெரிய காரியங்களை செய்வீர் ஆண்டவர். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்திருக்கூடிய மேன்மை, மகிமையெல்லாம் உம்முடைய மகிமைக்காக பயன்படுத்த நீர் அருள் தரும்படியாக ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆலயத்துக்கு பின்புறம் இருக்கின்ற அந்த அரசு இடத்தை நாங்கள் சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு நேரத்தை வாய்க்கு செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அதற்காக அதிகாரி கண்களிலே எங்களுக்கு தயவு கிடைக்க ஜெபிக்கின்றோம். தொடர்ந்து உம்முடைய தெய்வீக கரங்களுக்குள் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணம் செய்கின்றோம். எங்களுடைய செயலருக்காக, பொருளருக்காக, செய்கிற உறுப்பினர்களுக்காக, ஆண்டவரே, ஒவ்வொரு ஐக்கிய குழுக்களுக்காக, பாடகர் குழுவுக்காக, ஓய்வு நாள் பள்ளிக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், வழிநடத்தும். குறிப்பாக புதிய பொறுப்பேற்க இருக்கின்ற எங்களுடைய அன்பு ஆயர் அருள் வெலிங்டன் ஜேசுதாஸ் ஐயாவுக்காக, அம்மாக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், நீர் அவர்களோடு இந்த இடத்திலிருந்து சிறப்பாக எல்லா விதமான காரியங்களை செய்ய கர்த்தர் பலன் தார். உடைய தூய கரங்களுக்குள்ளே அவரையும் அவருடைய குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டும். இயேசு கிறிஸ்துவாக வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாக தேவனுடைய அன்பும், தூய ஆவியானுடைய வழிநடத்தல் பாதுகாப்பும் நம் அனைவரோடும், புதிய பொறுப்பேற்க இருக்கின்ற அன்பு ஆயரோடும், குடும்பத்தோடும், திருப்பணிகளோடும்
இன்றும் என்று சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலபாலும் மறவாதே. ஆமென். தேங்க்யூ. ஒன்லி பாஸ்டேட் கமிட்டி மெம்பர்ஸ் மட்டும் ஒரு 2 செகண்ட் இங்கே வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.